கும்பராசி அப்படின்னு சொன்னாவே என்னென்னா பெருசாக சாதிக்கணும் வாழ்க்கையில். யாரும் சாதிக்காத விஷயத்தை சாதிக்கணும். மிக பெரிய உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கு வானம் தான் இல்லை. நீங்கள் இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நான் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க அப்படிலாம் கிடையாது. இவங்க போக 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 உயர்ந்துக்கிட்டே இருக்கணும், நம்மளை யாருமே ரீச் பண்ணக்கூடாதுன்னு அதிக ஆசை படைத்தவர்கள் இந்த கும்பராசி என்பது. அதிக ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆசைப்படும் போது என்ன கேட்டிங்கன்னா, மற்றவங்களை சுற்றி இருக்கவங்கள யோசிக்கவே மாட்டாங்க. என் ஆசை நிறைவேறிட்டால் போதும், மற்றவங்க எப்படி இருந்தால் என்ன அப்படின்னா ஒரு சூழ்நிலை இவங்க கைதி ஆகிடுவாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லவங்க, ஆனால் இவங்களுடைய ஆசையை அடைவதற்காக மற்றவங்க இரையாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே நடக்கும். அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் இதனால் பிரச்சனை வந்துடும். சில பேர் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க, பார்ட்னர் ஏமாந்துருவார் இவரால். அதுமாரி வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்றவங்க மாட்டிப்பாங்க, இவர் லிஃப்ட் ஆகிடுவார். இந்த மாதிரி இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களால் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் இவங்க டெவலப் ஆக முடியும். அதுதான் லைஃப். அப்படி தான் இந்த கும்பராசி என்பவர்கள் இருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா கும்பராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு ஏமாத்துறவர். அவரால் நான் பாதிக்கப்பட்டேன், நான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க சொல்கிற மாதிரி பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர்கள். அதனால் இவங்க என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா யாராவது பாதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சுற்றி பார்க்கணும். அது பார்க்க முடியாத சூழ்நிலை மாற்றுறதுனால தான் இவங்களால் சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதற்கு காரணம் அதிக ஆசை. ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அதிக ஆசைப்படும் போது என்ன ஆகும், நான் ஒரு 30 வயசுலேயே இந்த விஷயத்தை சாதிச்சிடணும், ஒரு 40 வயசில் இவ்வளோ கோடி சம்பாதிச்சிடணும், அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா சில தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பது உண்டு. அதிக ஆசை இல்லாமல் கவனமாக இருந்துட்டாங்கன்னா லைஃப்பில் சேஃபாக இருப்பாங்க. கும்பராசி நேயர்களுக்கான வாழ்நாள் கடவுள் வழிபாடு யாரு சார்? கும்பராசி அன்பர்களுக்கு இவங்க எப்போவுமே சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக செஞ்சிட்டே வந்தாங்க அப்படின்னா சிறப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அதிக ஆசை குறையும். ஏன்னா சிவனை வழிபாடு பண்ணாங்கன்னா முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சிவனை வழிபாடு பண்ணால் ஆசை கம்மியாகிடும். தேவையில்லாத அதிக ஆசைகளை சிவ வழிபாடு செய்யும்போது குறைச்சிரும். இவங்க என்ன பண்ணலாம், ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை தியானம் பண்ணுறது, ஓம் நம சிவாய சொல்கிறது, ஆதித்ய இருதயம் படிக்கிறது, இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா ஆசையோட லிமிட்டேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு லிமிட்டோடு ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ தேவையில்லாத பாதிப்பு மற்றவங்களுக்கும் வராது.